அதனால வந்து ஐயோ எங்க அம்மா வந்துருவாங்கன்னு பயப்படுறாங்க. அப்படியே ஒரே ஐடியா. பயப்படலாம் இல்லங்க. அதுக்கு ஒரு சாக்கு வேற இவங்களுக்கு. எனக்கு தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு, கொஞ்சம் கூட அப்படிங்க. அதை வச்சு கண்டென்ட் சரியான வாக்குவாதமா எங்க அம்மாவுக்கு இவருக்கு எனக்கு 3 பேருக்கு நாங்க ஃபர்ஸ்ட் டைம். ஆமா இதெல்லாம் ஒரு ஞாபகம் பாருங்க. அதான் பயந்துட்டு ஓடுறா வெடிச்சதுமோ என்னமோ அப்படின்னு. ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் விளாக ஸ்டார்ட் பண்ணுவேன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ண மாட்டீங்களா? ரெண்டமே நிற்கிறாங்க. நீ வந்து 9ஆம் திருவிழாங்க, 10 நாள் திருவிழாவில் இவங்க திருவிழா மட்டும் இந்த விளாக் இல்லை. நாங்கள் இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணுவோம், அப்புறம் என் மாமியார் எப்பவும் போல் என்னென்ன சண்டை போட்டுக்கிறாங்க. அப்படியே இந்த விளாக் கொஞ்சம் நல்லாயிருக்கும். புதுசாக பார்த்தா மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிவன்யா கண்ணு, சிவன்யா நீ பார்த்து சொல்லுமா. ஹாய்ங்க. இப்போ தாங்க எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ சிவன்யா வர கத்த ஆரம்பிச்சிட்டா, எல்லோரும் ஓடுறாங்க. நான் வெளில நின்றுருக்கேன். இப்போ தான் அப்படியே குளிச்சு வச்சுட்டு ஃப்ரெஷ் ஆனோம். அடுத்தது எங்கே போகிறாங்கன்னு தெரியல. அடுத்து என்னம்மா வேலை? அடுத்தது இந்த இது ஒரு பூரி பைத்தியமாக இருக்காங்க. என்னதான் பூரிங்கிற அங்கே இருக்கும்போது கடைக்கு ஊருக்கு வந்துட்டே இருந்தோம். வர்ற வழியில் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது செக்கப்பில் போயிட்டு பூரி சாப்பிட்டு வீடியோ போட்டுருப்போம். நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். அதே ஹோட்டலில் போய் திரும்ப பூரி சாப்பிட்ணுமா? ஏன்னா அங்கே தான் பூரி நல்லா இருந்துச்சா. நல்லா இருந்துச்சா? எதுலேயுமே நீ வந்து ஒரு அரைக்குறை தானே அவன் வேலையை. தண்ணி அரை தான் ஓடிட்டு இருக்குது. அங்கே பாருங்களா இப்போ நிறுத்துறாங்க. எதை நம்ம சொல்லி தான் செய்வா அவன். 10ஆவதுக்கு இவங்க பாருங்க வீட்டு அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க. வீட்டு உள்ள வர்றதுக்கு நேரம் விளக்க மாதிரிலாம் போட்டு வச்சு கரெக்டாக மூஞ்சிலே குத்துது. நேற்று உள்ள வரும்போது எல்லாமே இப்படிதான் பண்ணுறது. தோசைக்கல் டப்பு டப்புன்னு வெடிக்குதுங்க வைக்கும் போது. அதான் பயந்துட்டு ஓடுறா வெடிச்சதுமோ என்னமோ அப்படின்னு. ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குது பார்த்தீங்களா வீடியோவே. கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நல்லா பிரைட்டாக காட்டுதுங்களா. ஆனால் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. நாங்கள் என்ன தான் ட்ரெஸ்ஸிங் பண்ணாலும் அந்த ட்ரெஸ் கூட மொத்தமாக மறைச்சி கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அந்த பேக்ரவுண்டில் கொண்டு போய் விட்டுரும். அதான் சொல்கிறேன்ல, ஒரு இடத்த பொறுத்து அந்த சிவரில் ஒயிட்டாக தான் அடிக்க மாட்டேங்குது. அப்புறம் வந்து நிறைய பேர் இந்த கொஸ்டின் ஆன்சர் வீடியோ போட சொல்லியிருந்தீங்க. அது இன்னொரு 10 கொஸ்டின்ஸ் வந்தோடனே ஒரு பெரிய லென்த்தாக வீடியோவே போட்டுறேன். இப்போதான் கரெக்டாக இருக்கும். அதில் ஸ்க்ரோல் பண்ணி படித்தா நிறைய பேர் கமெண்ட் கூட வாய்ப்பு இருக்குல்ல. மாமனார் தாங்க ஊட்டி கொடுத்துருக்காரு. ஊரில் நான் ஊட்டி கொடுப்பேன், இங்கே அவர் தான். ஒருத்தவங்களே பண்ண முடியாதுங்க. அதுக்கே பாப்பா ஏற்கனவே கத்திட்டு இருக்கிறா. அவளை எங்க அம்மாட்ட விட்டுட்டு இது பண்ணிட்டு இருக்கா. அடுப்பு பத்த வச்சாங்க, முடிஞ்சு போச்சு. ரொம்ப மொத்தமா பரட்டிட்டாரு போல இருக்கு. அப்படியே ஒரு மாதிரி இவங்க வேற நல்லா விளையாண்டு இருக்காங்க. திடீர்னு கதற ஆரம்பிச்சிடுறாங்க. ஏம்மா இங்க பாருமா இதம்மா நல்லா இருக்காமா? எனக்கு பூரி ஆசை இருக்கிறதுனால பூரி எப்பவுமே நல்லா இருக்கும். இல்ல வலிக்காம உட்காந்து சாப்பிட்றா. அப்படியே நடிச்சால இவ்வளவு நேரம் வீடியோவில் எல்லாமே பண்ண மாதிரி. சப்பாத்தி பூரி போட்டா குருமாலாம் அவங்க அம்மா தான் வச்சாங்க. ஒரு துண்டு கீழே வந்துச்சு. கேட்டா எங்க அம்மா வந்து எடுத்து வச்சாமா, நான் எடுத்து வைக்க மாட்டேன்றா. சொல்லு, கொமுக்கிறதுல இருக்க கூடாதுங்க, பதில் சொல்லு. நான் பெத்த புள்ளிக்கு என்ன கவலைன்னு கேட்டீங்கன்னா, நாங்க ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்கோம். கேப்ல அப்பா ரஃப் நோட்டு வாங்கலாம் அடிப்பாங்கப்பா அப்படிங்கிற அவன் பிரச்சனை. அவனுக்கு சாப்பிட்டு முடிச்சுதான் வீடியோ போடுவோம். உங்களுக்கே தெரியும், ஏன்னா மறந்துட்டேன் பசியில. ஆனா உண்மைக்கே மயக்கம் வருது பூரியை சாப்பிட்ட உடனே எனக்கு பசியில. எனக்குமே கிறுகிறுன்னு வருது. ஒரு எலுமிச்சம் பழத்தை புளிஞ்சு குடிச்சா அதான் சரி பண்ணும். ஆமா, எங்க அம்மா கிட்ட எடுத்து வந்து பூரி சப்பாத்தி எல்லாம் கொடுத்துட்டு போறாங்க. அதே அவங்க சாப்பிட மாட்டாங்க, ப்ரெஷர் இருக்குன்னு. சரி இருந்தாலும் சாப்பிடுவோம் அப்படின்னு கொடுத்துட்டு போறேன். இந்த ப்ரெஷருக்கு அவங்க எல்லாருமே எண்ணெய் பொருளை தொடறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. ஆனால் எங்கள் மாமியார் எதுக்கும் பயப்படுறது இல்லை, அவங்க எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க. அநியாயத்துக்குன்னு ரொம்ப விரிச்சு வரி போய் கிடக்குங்க ஊரே. அதுக்கு முன்னாடிலாம் எங்கள் பசங்க அந்த புளியா மரத்தில் எங்கே விளாடுவோம். இப்போலாம் யாரையுமே காணும். பெரிய பசங்களாம் அவன் போயிட்டான். அதை தாண்டி ரொம்ப ஒரு மாதிரி கிடக்கு பாருங்களா. பழடைஞ்ச மாதிரியே கிடக்கு ஊரே. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 8 மணிக்கெலாம் ஃபுல்லாக சைலண்ட் ஆகிட்டு எல்லாம் படுத்துருவோம். பெண்ணாடத்தில் 11 மணி வரையும் இந்த தூக்கங்கிறதே வராது. சாயங்காலம் 6 மணி மாதிரி இருக்கும். முக்கியமாக இங்கே வந்தால் நமக்கு வந்து தூக்கம் வரும் நிம்மதியாக. ஐஸ் வண்டியை பார்த்துறாங்க. ஐஸ்கிரீம் வேணும் உயிரை வாங்குறாங்க. எங்களை ஐஸ் திங்காமல் இருக்க முடியாதாட்டுக்கு. மாமனாரோட அக்கா எல்லாம் வந்திருக்காங்களாங்க. அவர் அதனால் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கார். ஃபுல்லாக வந்து சாப்பாடு செய்யணும்னு வர திட்டுறாரு. பொண்ணை பார்த்துருக்கேன். ஆமா, அவங்க அக்காவை பாத்திருக்கேன். ஒரு அக்காவை தாங்க பாத்திருக்கேன். இன்னும் 2 பேரை நாங்க சின்ன பிள்ளையில இருந்து எங்களுக்கு 24 வயசு ஆயிடுச்சு. இந்த 24 வருஷத்துல ஒரு டைம் கூட நாங்க பார்த்ததே கிடையாது. இந்த டைம் நான் போன வருஷமே வரேன்னாங்க, வர முடியல அவங்களால. இந்த வருஷம் நான் பார்த்துட்டேன். எங்க அக்கா இன்னமும் பார்த்ததே கிடையாது. அதே என்னமோ இதுவும் பாக்குறாங்க. நான் தோட்டத்துல உட்காந்துருக்கேன். நான் இதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலா நான் யார்கிட்டையுமே அதிகமா இது பண்ண மாட்டேன், பேச மாட்டேன். எங்க ஃபேமிலியும் சரி, அவங்களா பேசினா பேசுவேன். அது என் கேரக்டர். இவங்க தான் மொதாக்காவா. ஆமா, அங்க இருக்கிறது நாங்க ஃபர்ஸ்ட் டைம். ஆமா, இதெல்லாம் ஒரு ஞாபகம் பாருங்க. இவங்க தான் எங்க அத்தையா. பாருங்க, இவங்க வந்து சின்ன அத்தையா பெரிய அத்தையா உனக்கு? இவங்க பெரியவங்க. அந்த படுத்து போய் கவர் பண்ணிடு.
உங்க அப்பா என்ன எங்க அத்தை கிட்ட கேட்டாதான் தெரியும் அடுத்தது யாருன்னு. அப்பா மூஞ்சில புன்னகைய பாத்தீங்களா? இவங்கதான் எங்க சின்ன அத்தை. இவங்க அத்தை நடு அத்தையா? நடு அத்தையா? நடு அத்தை. இதான் ஒரு ஞாபகம். நிறைய எல்லாம் வளைச்சு இந்த ஸ்வீட்டை தேடிட்டு இருக்காங்க திங்கிறதுக்கு. அவங்க மாமியார் இங்க எடுத்து ஒழிச்சு வச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு சாக்கு வேற இவங்களுக்கு. எனக்கு தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு, கொஞ்சம் கூட பண்ணுங்க. அதை வச்சு கண்டென்ட்டும் ட்ரை பண்ண முடியல. எதை தின்னுங்க. எனக்கு பயப்படுறா இல்லையாங்க, அவங்க அம்மாவுக்கு பயப்படுறா. அவங்க கொண்டு நான் இதுக்கு விட்டு வந்திருக்கேன். நீங்க நைட்டு மாலை போடுறாங்களா, அதுக்காக என்னென்னமோ வாங்க போனாங்க. அந்த பாவாடை, அப்புறம் சம்மங்கி மாலை, அது பாவாடைன்னு சொல்லுவாங்க, கட்டி விடுவாங்க சாமிக்கு. அதெல்லாம் வந்து வாங்குறதுக்காக அவங்க போயிருக்காங்க. வீட்டெல்லாம் கூட்டலையா சாப்பாடு செய்யலையா. அதனால வந்து ஐயோ எங்க அம்மா வந்துருவாங்கன்னு பயப்படுறாங்க. அப்படியே ஒரே ஐடியா. பயப்படலாம் இல்லங்க, பாப்பா இப்பதான் தூங்குனாளா, சரி அதுக்குள்ள ஏதாவது 1-2 வேலையாவது செஞ்சு வைக்கலாம் அப்படிங்கறதுனாலதான். மத்தபடி ஒன்னும் பயப்படல. உனக்கு ஏன் நான் பயப்படணும்? உனக்கு ஏன் பயப்படணும்? நானு எங்க அப்பா பேய் ஓட்டுறாங்க, சாமி வரும். அதனால இன்னைக்கு நைட்ல இருந்து எங்க அப்பாவை கண்ணுலே பாக்க முடியாது. எங்கதான் போவாரோ தெரியாது. போய் சாமி எங்கெங்கெல்லாம் என்னென்ன ஊர்லாம் போதோ அந்த ஊர்லாம் சுத்திட்டு சாமிய பக்கத்து தெருவுல கொண்டாந்து விட்டுட்டு எங்களை வந்து எழுப்புவாரு. ஏன்னா அப்பதான் எங்க அம்மா மாவளுக்கு பிடிப்பாங்க. நைட்டே அரைச்சு வச்சிருவாங்க. நைட்டு தான் இது பண்ணி என்ன சொல்றது, மாவளுக்கு பிடிக்கிறது எல்லாமே நைட்டு தான். சாமி வர்றப்ப எழுப்பினோடனே நாங்களாம் எந்திரிச்சு கிளம்பிட்டு சாமி கொண்டு இவங்க அப்புறம் கண்டென்ட் பண்றாங்க. கொஞ்சம் கொலை பண்ணி வச்சிருப்போம், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆக்டிங்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்புறம் அதுல மியூசிக் ஆட் பண்றது அதெல்லாம் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதை கொஞ்சமா கத்துருக்கோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அப்புறம் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருந்தா வருங்க. புதுசா இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி இருக்குது, கொஞ்சம் பழகிக்கோங்க. அதுல என்ன மிஸ்டேக், எப்படி இருக்கு, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு ஒரு யோசனை இருக்கும்ல, அத நீங்க சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா அவங்க தான் எடிட்டர், எல்லாம் அவங்க பாத்துக்கோங்க. அதனால சொல்லுங்க. எடிட்டர் போன வருஷம் என்னாலுக்கெல்லாம் வந்து வீடெல்லாம் இது கட்டிட்டு இருந்தாங்க. போன வருஷம் அதிகமா நிறைய பேர் இருந்தோம். என்ன இல்ல இதே மாதிரிதான் இருந்தோம். அவங்க அக்கா இருந்தாங்க. இந்த வருஷம் நாங்க மட்டும் தான் இருக்கோம். வருஷம் வந்துருவோம் கம்பல்சரி. இந்த வருஷமும் வந்தாச்சு. போன வருஷம் வந்து சரியான ஃபைட்டு, உங்களுக்கு தெரியாத வீடியோ, அதனாலயே நான் வந்திருக்க மாட்டேன், வீடியோ போட்டிருக்க மாட்டோம். ஆமா என்ன சொல்றதுன்னா நாங்க வீடியோல எல்லாத்தையும் எல்லாம் போட மாட்டோம். 2 பேருக்கு ஃபைட்டா இது போலதான் வந்தோம். எங்க அம்மா அப்ப பாத்ரூம் கட்டிட்டு இருந்தாங்க. 2 பேருக்கும் நல்லா சரியான வாக்குவாதமா. எங்க அம்மாவுக்கு இவருக்கு எனக்கு 3 பேருக்கும் சரியான சண்டை. அதனால இவரு கிளம்பி போயிட்டாரு. நான் போறேன், நீ வரியான்னு கேட்டாரு. நான் வரல, நான் தேர் திருவிழாவுக்காக வந்தேன், நான் அதை பார்த்துட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லி சரியான சண்டை. இவரும் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, நீ எப்ப வேணா வா அப்படின்ட்டு போயிட்டாரு. அதனால போன வருஷம் சரியான டிப்ரெஷன்லயே போச்சு. ஒரு இந்த வருஷமும் டிப்ரெஷன்ல தான் போகுது. சண்டை இல்ல அவ்வளவுதான். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமே அதெல்லாம் நடந்தது. இப்பெல்லாம் இருந்தாலுங்க இப்ப போன வருஷமும் அந்த 5 வருஷத்துல என் பையன் பிறந்த புதுசுல எப்படி பண்ணனாரோ அதே மாதிரி போன வருஷம் பண்ணனாரு. கடவுள்கிட்டலாம் என்னடா இது இப்பதான் நல்லா இருக்கிற மாதிரி இருந்து அதுக்குள்ள இப்படி கொடுக்குறிய கடவுளே அப்படின்னு வேண்டிட்டே இருந்தேன். இருந்தாலும் ஒரு குடும்பமா ஒரு விஷயத்த கொண்டாடும் போதுதான் சந்தோஷமா இருக்கும். தனியா சண்டை போட்டுக்கிட்டு அது இருந்தா அது எப்படி இருக்கு, ஃபேமிலியா ஒன்னா இருக்கும்போது எப்படி இருக்கு. அவ்வளவுதான். நீ பேசினே இருப்ப விட்ட. இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம் நாளைக்கு. பாய்.